பாஜக தேசிய தலைவர்கள் தைரியம் இருந்தால் தமிழகத்தில் போட்டியிட்டு டெபாசிட் பெற்று காட்டட்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஹோசூரில் அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாமல் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுறது மட்டும் இல்லை, யாரை வேண்டுமானாலும் ஒரு அநாகரிகமான முறையில் விமர்சிக்கக்கூடியவராக அண்ணாமலை மாறி இருக்கிறார். நிச்சயமாக இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். மோடி திரும்ப திரும்ப ஏதோ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசிட்டதுனால மோடி தமிழ்நாட்டில் ஏதோ வளர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புறேன்னா, தைரியம் இருந்தா பாஜக அவருடைய அகில இந்திய தலைவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டியிட்டு நீங்க டெபாசிட் வாங்க பார்ப்போங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கேள்வி. நிச்சயமாக தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் பாஜக தோக்க போகுதுங்கிறது மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் டெபாசிட் எடுக்க செய்வார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்க இந்த பல ஆண்டு காலமா ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஜனவரி மாசத்துல சென்னையிலேயும் அதே போல ஜனவரி 20ஆம் தேதி வாக்கில் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ள சேதத்தின் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கோ, இழப்பீடுகளை ஈடு செய்வதற்கோ, இழந்த பொது சொத்துக்களை மீட்பதற்கோ ஒரு சல்லி காசு கூட இதுவரையில மத்திய அரசு நிவாரணம் கொடுக்கல. 37,000 கோடி வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்த பிறகும் கூட பல அமைச்சர்கள் பார்வையிட்டாங்க, நிபுணர்கள் பார்வையிட்டாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத ஒரு அரசுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுவதற்கான யோகியதை, அதுக்கான தார்மீக உரிமை என்ன இருக்கு? அதே தமிழ்நாட்டில் உங்க கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்க போவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எத்தனை முறை மோடி வந்தாலும் சரி, எத்தனை முறை அகில இந்திய தலைவர் வந்தாலும் சரி, அல்லது வாழ்நாள் பூரா அண்ணாமலை நடைமுறைத்தை நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய மக்களும் ஆதரவை பெற முடியாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வெற்றி அடையும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.